நிகழ்ச்சியை துவக்கி வருகை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இருக்கிற அரசுகளே நம்மளும் பேராளக்கூடிய அளவுக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு களத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டிவி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகை கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள் தாசில்தார் பிடிஓ அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்கள் மல்லிகை தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இவரும் இந்த அரசு மீது விருப்பம் உள்ளவர்கள் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லலாம். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசாங்க திராவிட மாடல் அரசு இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தலைவர் தமிழக முதல்வர் கட்டளையிட்டார். அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நமது அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் ஏதோ தெரிவிக்காக சொல்லவில்லை. நீங்கள் மற்ற அமைச்சரிடத்தையோ மற்ற இதற்கு முன்பு அதிமுக அமைச்சர் இயற்பாக நீங்கள் அணுக முடியாது. ஆனால் நமது அமைச்சர் அவர்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கூட அவரிடத்தில் நேரடியாக போன் போட்டால் உடனே எடுத்து சொல்லு தம்பி என்று அவருடைய குறைகளை கேட்கிற அளவுக்கு நமது அமைச்சர் இங்கே நமக்கு ஒரு கிடைத்திருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அருமைய தோழர்களே, அண்ணன் அவர்கள் கீழ்மட்டத்திலிருந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்து இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து படிப்படியாக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர் இப்படி படிப்படியாக பொறுப்புக்கு வந்து இன்றைக்கு உயர்ந்த பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு இருக்கிறது சொன்னால் நம்முடைய குறைகளையும் நம்முடைய தேவைகளும் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக நாம் இன்றைக்கு அவரை பெற்றிருக்கிறோம். நீங்க மேலையில உட்கார்ந்துருக்கீங்களா, உங்க முகத்தை பத்தி சொல்லுவாரு. நீங்க என்ன குறையா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்களா? நான் தெரிவிக்க சொல்லல. நீங்க அவர்கிட்ட வந்தாலே நீங்க உங்களுடைய தேவையை அறிந்து உங்களுடைய கோரிக்கை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு செயலாற்றுகிற அமைச்சர். நீங்க யூடியூப்ல பாக்கலாம். கார்ல போயிட்டு இருந்தாரு, ஒரு ஊடகத்துல ரோட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. உடனடியா அமைச்சர் இறங்கி அந்த ஊடகத்தோட தலையில உட்கார்ந்து அவங்க மனுவங்க என்னன்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதை நிறைவேற்றினா நிறைவேற்றுவாரு. இல்லை இதுக்கு முடியாது எலிஜிபிள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அமைச்சரை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்த திட்டமிடல் என்பது முன்பு ஊராட்சி ஒன்றியம் ஏங்கல் கிராமம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒட்டியிருக்கிற கிராமம். அங்கேயும் நம்ம அண்ணா வசந்த கார்த்திகை மாவட்ட செயலாளர் 2 தொட்டி தள்ளலாம். அவரும் மக்களுக்கு அசலுத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல திட்டத்தில் உதவி செய்யப்படுகிறார். அதை தாண்டி நமது அமைச்சர் நம்ம கிராமத்துக்கு எதிரானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியர் அமைச்சராக விலகி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவருக்கு தன் மனைவியை இழந்து கூட அந்த குற்றத்தை தாண்டி கழகம்தான் குடும்பம், மக்கள் தான் குடும்பம், நீங்கள் தான் குடும்பம் என்று அந்த அளவுக்கு மக்கள் பையை 21 மணி நேரம் சொன்னால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குகிறார். அதை தாண்டி 20 மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உள்ள தொண்டனாக திராவிட மாநகராட்சி மக்களிடத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியாளர் அமைச்சராக விலகி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த அமைச்சர்கள் களத்தை வலுப்படுத்தும் என்று சொன்னால் இன்னும் தமிழகத்தில் திராவிட மாநகராட்சி உருவாக்கியிருக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் என்று சொல்லி அமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கோடான நன்றியும் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கோரிக்கையை ஜாயந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவை என்று சொன்னோம். உடனடியாக ஒரு கவனத்தில் போன உடனே அதை அதிகாரத்தில் பேசி இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 வழி ரோடு, சிமெண்ட் சாலை, இப்படி 1 வழிக்கு மேலான நலத்திட்ட இன்றைக்கு அடிக்கலாக்கு கூட நம்ம கிராமத்தில் வந்திருக்கிறார். இன்னும் என்ன தேவை என்றாலும் கேட்டால் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் அமைச்சர் இருக்கிறார். அவரை பயன்படுத்தி இன்னும் நிறைய துறைகளை நாம் பூர்த்தி செய்து பயன்பெறும் என்று சொல்லி இந்த அவையிலிருந்து மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆட்களுக்கு உறுதியோடு நாம் விரைவு சொல்லி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் ஜாயந்தர் கிராமத்தில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அடரை சின்னசாமி அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி திராவிட மணி அவர்களே,
ஒன்றிய கழக செயலாளருக்கு நீண்ட நேரமாக இங்கே அமர்ந்திருக்கூடிய அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, காவல்துறையை சார்ந்த நண்பர்களே, நம்முடைய ஏடி பஞ்சாயத்து முருகன் அவர்களே, நம்முடைய வட்டாட்சியர் செந்தில் பேரன் அவர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிகாமணி அவர்களே, முருகன் அவர்களே, வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கீங்க? 8 மணியா? 9 மணி 10 மணி தான் வரணும். எல்லாம் என்ன சொல்லுங்க, களை வெட்ட போறாங்க, காலையில களை வெட்ட போறாங்க. மக்காச்சோளத்துக்கு களை வெட்டி தான் வரணும். அதனால களை வெட்டி வரதுக்கு என்ன கொஞ்சம் நேரம்னு சொல்லுதான் நான் வேப்பூர்ல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தேன். இதெல்லாம் முன்னாடியே வந்திருப்பேன். எல்லாம் காலை களை வெட்ட போறாங்க, 500 ரூபா 400 ரூபாய்க்கு போறாங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க தானே போலியா? கொஞ்சம் நேரில் வந்துருங்க, வெயிலா கொஞ்சம் உள்ள வாமா, நேரில் வாமா, வெயிலா இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் வந்து ஜாயந்தல் கிராமத்து மக்களை பார்க்கின்ற போது எல்லா வேலையில விட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய கோடான ஒரு நன்றியும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல போன வருஷம் தேர்தலில் ஜாயந்தல்ல தான் வந்து முதல் ஊர்ல ஓட்டு சொன்ன ஊரே இந்த ஊர் தான். ஏன்னா இந்த ஊர் தான் ராசியான ஊர்னு முதல்ல இங்கதான் கோயில் இருக்கும். இங்கதான் சாமி கோயில் கும்பிட்டு இங்க இருந்துதான் உங்களோட முதல்ல இந்த தொகுதியில ஓட்டு சொல்ல ஆரம்பிச்சது ஜாயந்தல் கிராமம் தான். அதான் ராசியான ஊரு. எல்லாரும் நீங்க எல்லாம் வாழ்த்தி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மந்திரி ஆகியிருக்கீங்க. மீண்டும் அதுக்கு கோடான ஒரு நன்றியை இந்த கிராம மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன். அவ்வளோ நான் நம்பிக்கையோட வந்த முதல் கிராமம் இந்த ஊர் தான். இங்கதான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி புலிவாதம் பண்ணி இந்த ஊர்ல முதல்ல ஓட்டு சொன்னோம். அதனால அந்த நன்றி உணர்வோட தான் நான் இருக்கேன். நான் தான் இந்த ஊருக்கு போகணும். இன்னைக்கு மழை வர்றதுக்குள்ளே பார்த்துரும். மழை பொங்கலுக்கு வந்து தீபாவளிக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4 நாள் தொடர்ந்து மழை பெய்யுனாங்க. அதனால மழை வர்றதுக்குள்ளே பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திப்பதற்கு. பொதுவாக கோரிக்கை 2 வச்சிருந்தாங்க. ஜாயந்தல்ல இருந்து பம்பாய் எங்க ஓடி போடுவா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. கட்ட போடாம தான் இருப்பேன். நீங்க என்ன ஒரு ரோடு பணம் கொடுத்துருக்கோம். இப்ப கொடுத்து என்ன ஊர் கொடுத்துருக்கோம்? மாளிகை 2 கிலோமீட்டர் ரோடு ஜாயந்தல்ல இருந்து மாளிகை மட்டும் போறதுக்கு பணம் கொடுத்தாச்சு. அது இன்னைக்கு நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். இன்னும் 1 மாத காலத்துல அந்த வேலையை ரோடு உங்களுக்கு தார் ரோடு போட்டு முடிக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கு அடுத்தது இல்லைங்க, அந்த ரோடு பார்க்க முக்கியம் இல்ல. அது என்ன சூரப்பண்டார குட்டை அப்படின்னு அந்த குட்டை வழியா ஒரு ரோடு போதுட்டு இருக்கு. அந்த ரோட தான் நாங்க கேட்டோம். நீ இந்த ரோட போட்டீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு நாள் போடுவாங்க? 1 மாசத்துல இப்ப 2 கிலோமீட்டர் ரோடு நம்ம ஜாயங்கல்ல இருந்து மாளிகை மட்டும் ரோடு 1 மாசத்துல போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு இப்ப சூரப்பண்டாரன் குட்டைக்கும் ரோடு போடுறதுக்கு அந்த ரோடு எழுதி கொடுத்துட்டேன். அது இன்னும் ஒரு 10 நாள்ல இதே மாதிரி வந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரோடு 1 மாசத்துல 2 ரோடும் போடப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இங்க நம்ம ரோடு இருக்குல்ல, தெற்காலத்துல சிமெண்ட் ரோடு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய அந்த சிமெண்ட் சாலையும் 200 மீட்டர் சிமெண்ட் சாலை யார் இன்ஜினியர் வந்துருக்கீங்களா? அந்த போட்டு ஜாயம் சேர்த்து 200 மீட்டர் சிமெண்ட் சாலை நீங்க சொல்றப்பதான் கட்டணும். முதல்ல தெற்காலத்துல இருக்கிற சிமெண்ட் ரோட போட்டுருவோம். அப்புறம் அந்த வடக்கு பக்கம் அங்கெல்லாம் தண்ணி வந்து குட்டையா நிக்கிறது. அங்க 36 லட்சம் ரூபாய்க்கு 4 தெருவு போடுறதுக்கு
அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். நம்ம அக்கா பையமா வடக்கால வாய்க்கா போடணும்னு சொல்லுங்க. எவ்வளவு தூரமா போடணும்? அது போட சொல்லிடுறோம். 200 அடுத்த முறை வரும்போது இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாம் இங்க நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி அந்த மாளிகைப்பட்டு போற ரோடு, சூரப்பம் இருக்கிற ரோடு, தெற்காலத்தில் இருக்கிற ரோடு இதெல்லாம் போடணும்னு எழுதி சொல்லி தான் பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். கட்டாயமா போடுவோம். இப்ப நீங்க நம்முடைய சகோதரிகள்லாம் சொல்லியிருக்கீங்க வடிகால் போட்டு அந்த பணி நடக்குங்கிறது தெரிவிக்கீங்க. நம்ம தொகுதிக்கு உட்காருமா பேசிட்டு போறோமா, பேச விடமா, பேசுவோம். உங்களை பார்க்கணும் நீங்களா கூட்டிங்க, நானெல்லாம் வந்துருங்க. உங்களெல்லாம் பார்க்கணும், நீங்க எல்லாம் சொல்லிங்க கேட்போம், எல்லாம் செய்யணும். கேட்டு போறோமா, சொல்லிருக்குமா இருமா உட்காருங்க. 50,000 பேருக்கு மேல மகளிர் உரிமை தொகை மாசம் பணம் கொடுக்கணும். அது நம்ம பகுதியில யாருக்கெல்லாம் பணம் வராம இருக்கோ நாளைக்கு தீவலூருக்கு நம்ம வந்து 16ஆம் தேதி அரங்கூர்ல ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல, உங்களுடன் ஸ்டாலின். அந்த நிகழ்ச்சியில யாருக்கெல்லாம் பணம் வராம அடலில் நடந்தது அதுல கொடுத்துருப்பீங்க. அதுல யாராவது ஊருக்கு போயிட்டோம், அங்க போனோம் இங்க போனோம் கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா கட்டாயமாக 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வராதவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரமா உட்கார்ந்துருக்கீங்க, நான் பேசிக்கிட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வெயில் ஏறிட்டு இருக்கு. யார் யார் என்ன இருக்கோ போகும்போது மனு வாங்கிட்டு கேட்டுட்டு போறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.